களத்துல இறங்கி களகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. தனுஷுடைய வருகை யாரோ திட்டமிட்டு நகர்த்துகிறார்கள். ஒரு நடிகர் பெரிய லெவல்ல அரசியல் பண்ணணும்னா குறைந்தபட்சம் மாசம் 10 to 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். தன்னுடைய காசை இறக்குவாரா அல்லது உதயநிதி, சிவப்பு அரக்கன் போன்றவர்கள் திமுக உதயநிதி சார்பாக தனுஷை இறக்கி விட்டு ஜென்சியை உடைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தவிர விஜய்க்கு முன்னால் வந்த எல்லாரும் ஃபெயில்யூர். அதனால மேபி அஜித் வந்தால் விஜய்க்கு ஒரு போட்டியாக இருக்கலாமே தவிர, ஸோ ஜென்சி அல்லது புதிய வாக்காளர்கள் ஓட்டு விஜய்க்கு மொத்தமாக போகுது. ஒரு பக்கம் அண்ணாமலை பிரிக்கக்கூடும், இன்னொரு பக்கம் தனுஷை வச்சு பிரிச்சால் திமுகவே செய்கிறது என்று ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக தான் பிரிக்குது, அதுக்காக தான் 3 அவார்டுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நடிகர்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப அரசியல் வந்தாரு, முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. அதுக்கே பல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி புதுசா என்ட்ரி கொடுத்திருக்காரு ஒரு நடிகர். அவரோட பின்னணி என்ன, எதற்காக அரசியல் வரணும்னு நினைக்கிறாரு சார்? இல்லை, இது நடிகர்கள் அரசியலுக்கு வருது. நீங்கள் விஜய் மாத்திரம் தான் சொல்கிறீங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அது கொஞ்ச நாள்லேயே சிவாஜி அவர்களும் வந்தார். என்ன சொல்ல போனால் 89 தேர்தலில் ஜானகி எம்ஜிஆரோட கூட்டணி வச்சு சிவாஜியும் எலெக்ஷனில் நின்று தோத்திருக்கார். அது மாத்திரம் இல்லை, எத்தனை பேர் வந்திருக்காங்க. சரத்குமார் வந்திருக்கார், SS ராஜேந்திரன் வந்திருக்காரு, எம்பியாக இவர் SS சந்திரன் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் டி ராஜேந்தர், பாக்யராஜ், பெரிய ஹீரோஸில் மாத்திரம் நிறைய சின்னவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிமுக சார்பாக விந்தியா ரொம்ப நல்லா பேசுவாங்க, அம்பிகா ராதா பிரச்சாரத்துக்கு போவாங்க. அதே மாதிரி சந்திரசேகர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார், வாகை சந்திரசேகர், நிறைய பேர் இருந்திருக்காருமா. பட் இப்போ திருப்பி இவங்க ஏன் விஷால் அவர்கள் ஒரு பை எலெக்ஷன்ல இருந்து தோத்தும் போயிருக்கார். 2 காரணங்கள் தனுஷ் மேலே விழுகுது. ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வெற்றிக்கு பிறகு இவர் வராருன்னு. 2வது, அவர் ரஜினிகாந்துடைய முன்னாள் மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 காரணங்களும் இருக்குது. இதை தாண்டி அவர் இன்னும் ஜென்சின்னு சொல்லலாம். விஜயாவது அங்கிள் ஆகிட்டார், 52 வயசு ஆகிடுச்சு. இவர் இன்னும் 42 வயசில் தான் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட அண்ணாமலை வயது. பட் இப்போதைக்கு இவர் ஆரம்பிச்சிருக்கார். பட் இந்த ஓம் நமச்சிவாய இதெல்லாம் சொன்னால் ஓட்டு வருமா? விஜய் கூட என்னதான் ஆன்மீகம்னு சொன்னாலும் என்னுடைய கொள்கை தலைவர்னு ஈவேரா அப்படி இப்படின்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு 2 கோயிலுக்கு போனது கூட எப்போ போனார்? திருச்செந்தூருக்கும் இதுக்கும் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டிங் முடிஞ்ச படம் தான் போனார். ஸோ இது எடுபடுமான்னு தெரியல. பட் என்னுடைய சந்தேகம், திமுக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதிமுக திமுக ரெண்டுமே சேர்ந்து இந்த முறை 45% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 கட்சிகளுக்குமே 50 வயசுக்கு மேலே இருக்கிற திமுகவுக்கு போட்டால் தான் நான் தமிழன்னு நினைக்கிற மாதிரி பழைய வயசானவங்களும், இது எம்ஜிஆர் கட்சின்னு போடுறவங்களை தாண்டி புதிய ஓட்டர்கள் வரல. ஸோ ஜென்சி அல்லது புதிய வாக்காளர்கள் ஓட்டு விஜய்க்கு மொத்தமாக போகுது. ஒரு பக்கம் அண்ணாமலை பிரிக்கக்கூடும், இன்னொரு பக்கம் தனுஷை வச்சு பிரித்தால் தனுஷோட எப்படி நம்ம கமலஹாசன் ஒரு கட்சியை ஆரம்பித்து டிவியை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ சரண்டர் ஆகி அங்கேயே ராஜ்யசபா MP ஆகிட்டார். அந்த மாதிரி தனுஷை கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. பட் இது ரொம்ப இன்னும் இயக்கமே ஆரம்பிக்கல. இப்போதைக்கு அவர் பர்த்டே கொண்டாடி ஏதோ பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இந்த வருஷம் அவருக்கு 3 அவார்டு கொடுத்துருக்காங்க. உடனே பிஜேபி தான் இவரை தூண்டி விடுதுன்னு இன்னொரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னுடைய கட்சியில் ஆளை சேர்த்து நேரடியாகத்தான் வளர்ப்பாங்களே தவிர இந்த மாதிரி பி டீம் சி டீம்னு வேறு கட்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை செய்யறது எப்பயுமே திமுக அதிமுக தான் செய்யும். சீமானை வச்சு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு 2009 ஆரம்பித்து அதே சீமானை திமுக விலைக்கு வாங்கிச்சு. 2016 மக்கள் நல கூட்டணின்னு வச்சு 1500 கோடியை கொடுத்து வைகோ, விஜயகாந்த், திருமாவளவன் 2 கம்யூனிஸ்டுகளையும் ஜெயலலிதா வாங்கினாங்க. 2021 தேர்தலில் திமுக சார்பாக உதயசூரியனில் வெற்றி பெற்ற பாரிவேந்தரை கமலஹாசன், சரத்குமார் சேர்ந்து கூட்டணியை வைக்க வச்சாங்க. ஸோ இந்த இப்போ இதுக்கு அடுத்த முயற்சியாக திமுக உதயநிதி சார்பாக தனுஷை இறக்கி விட்டு ஜென்சியை உடைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. வருங்காலம் தான் சொல்லுவோம். எண்ணம் போல வாழ்க்கை.
என்ன போல வாழ்க்கைன்னு கொடியெல்லாம் கூட விட்டுருக்காரு. ரெட் கலர்ல அந்த கொடி இருக்கா, கொடியை வச்சே வந்து திமுகல இருந்து தான் வந்திருக்காரு, திமுகவுக்கு சப்போர்ட்டா தான் வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனாலும் நடிகருக்கு நடிகர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை வந்து கையில் எடுத்துட்டாங்களா சார் இப்ப திமுக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் எல்லாருமே? இல்லம்மா, நடிகர்கள் வரக்கூடாது வர்றதுங்கிறது இல்லம்மா. நடிகர்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஒரு பேச்சுக்கு நான் சொன்னா இன்னைக்கு ரோட்ல போனால் ஒரு 1000 பேர்ல ஒருத்தர் சார் நீங்க தான் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நடிகர்கள்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு என்ட்ரி அட்வான்டேஜ் தான். பட் இது நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர விஜய்க்கு முன்னால் வந்த எல்லாரும் ஃபெயில்யூர். பாக்யராஜை ஒரு நேரத்தில் என்னுடைய கலைவாரிசுன்னு எம்ஜிஆர் அறிவித்தார். அதனால மேபி அஜித் வந்தால் விஜய்க்கு ஒரு போட்டியாக இருக்கலாமே தவிர தனுஷ் எந்த அளவுக்கு ஷைன் பண்ணுவார் இன்னும் அவர் இயக்கமாகவே கூட இன்னும் மாறலை. இப்போதைக்கு ஒரு கொடியை ஆரம்பித்து தன்னுடைய ரசிகர் படைங்கிற மாதிரி தான் வச்சுருக்காரு. இது வர அன்னைக்கு விமர்சிப்போம்பா. பட் யாருக்கு வேணாலும் வர உரிமை இருக்குது. ஏன் நம்ம லலிதாம்பிகை கட்சின்னு கூட நம்ம ஆரம்பிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால வரட்டும். அதன் பிறகு இன்னொன்று 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் பண்ணி அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற சீமான் வைகோ லெவலுக்கு போட்டி போட போறாரா, இல்லை திமுக அதிமுகவோட என்ன போட்டி தனுஷுக்கும் விஜய்க்கும் அப்படி இவர் எப்படி சொல்லுவாரு அந்த மாதிரி மாற்ற போறாரா? ஏன்னா ஒரு ஜோதிடரே சொல்லியிருக்காரு சார், நம்ம முதல்வருக்கு நெருக்கமான ஜோதிடரே சொல்லியிருக்காரு 2030 அல்ல 29ல் விஜய் அவர்களுக்கு போட்டியாக தனுஷ் அவர்கள் தான் இருப்பாரு அப்படின்னு. இல்லைம்மா, நான் நம்ம சேனல்லையே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். 2027 பிப்ரவரிக்கு மேலே விஜய்க்கு 7.5 துவங்குகிறது. அப்பொழுதே அவருக்கு சிக்கல் வரலாம். அப்போ தப்பினாலும் 28 செப்டம்பர் வாக்கில் விஜய்க்கு ஆட்சி தொடர்வது சிக்கல்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது பிவிஆர் நரசிம்மரான்னு சொல்லி அவர் இது அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திக்கிட்டு சைடில் தொழில் பண்ணுவார். 2014, 19, 24 3 தேர்தல்களையும் கரெக்டாக சொன்னவர். பட் இதெல்லாம் தாண்டி மக்களை கவர் பண்ண முடியுமா? ஏன்னால் இந்த தேர்தலில் இந்த எக்ஸிட் போல் பண்ண ஒரே ஒரு கம்பெனியை தவிர மீதி யாருமே இப்படி ஒரு ரிசல்ட் வரலன்னு சொல்லலை. ஈவன் அப்படி சொன்ன ஆக்சிஸ் மை இந்தியா கூட திமுக இந்த அளவுக்கு குறையும்னு சொல்லலை. ஸோ இது எல்லாருமே எதிர்பார்க்காதது. தனுஷ் ஒரு பிரபலமான நடிகர். இதுக்கு மேலே அவர் இயக்கமாக எந்த அளவுக்கு கொண்டு போவார்? அவர் சிவாஜி போல் ஷைன் பண்ணுவாரா அல்லது விஜய் எம்ஜிஆர் போல் வருவாரான்னு காலம்தான் பதில் சொல்லணும். பட் இப்போதைக்கு ஒரு பார்ட்டியை நடத்தணும்னு சொன்னாலே குறைஞ்சபட்சம் மாதம் 10 லட்ச ரூபா போட்டால் தான் கட்சி இருக்குன்னு காட்ட முடியும். அந்த பணத்தை அவருக்கு தன்னுடைய காசை இறக்குவாரா அல்லது உதயநிதி, சிவப்பு அரக்கன் போன்றவர்கள் கொடுப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல. வருங்காலம் தான் சொல்லும். ஆனால் இப்போ தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு, அவருக்கான ஃபேன் பேஸும் இருக்குது இப்போ வரைக்குமே. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பேசின பேச்சாக இருக்கட்டும், பிறந்த நாளில் அவர் செஞ்ச அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ ரசிகர்களாக இருந்த எல்லாரையுமே வந்து வெறுக்க வைக்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கு. அதாவது ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் வந்து விஜய் அவர்களை காப்பி பண்ணுறாரா, விஜய் அவர்கள் மாதிரி எல்லாரும் மாறிட முடியுமா அப்படின்ற பேச்சு சமூக வலைதளங்கள் இருக்குது. சமூக வலைதளங்களை ஒரு சில குழுக்கள் கண்ட்ரோல் பண்ணது. இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்லணும்னா ரூட்ஸ் ஜெகதீஷ் பழனிசாமி. ஸோ 2013-14 விஜய்க்கு எதிராக வேறு மற்ற ஹீரோக்கள் படம் வந்தாலே அந்த படம் ஃப்ளாப்பு, அது சரியில்லை, அதை பற்றி ஃபேக் நியூஸை பரப்பி விஜயை ஒரு லெவலுக்கு சினிமா ஃபீல்டில் முதல்ல கொண்டு அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி விஜயை ஆட்சியில் அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரூட்ஸ் மாதிரி ஒரு அமைப்பை வைக்காமல் எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. அதனால்தான் திரு மோடி அவர்களும் அந்த சிஜேபி போராட்டத்தை உடைக்கிறதுக்கு 11:59 அந்த 22ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு போட்ட ஒரு இன்ஸ்டா வீடியோ 30 கோடி பேர் 24 மணி நேரத்தில் பார்த்துறாங்க. ஸோ இனிமேல் சமூக வலைதளங்களில் அதுவாக நீங்கள் ரியாக்ஷனாக இல்லாமல் ஆக்ஷனாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு தனுஷுக்கு தெரியுமா, பிளான் பண்ணியிருக்காரா, அவருக்கு நிதியை கொடுப்பவர்கள் நிதி குடும்பங்கள் அதை பேக்கப்பாக பண்ணுவேன். ஏன்னா அந்த நிதி குடும்பமே இன்னும் எப்படி அந்த குரூப்பை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் கொத்தூஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே காமெடியாக இருக்குது. ஸோ நாங்களும் ஜென்சின்னு சொல்லிட்டு கொத்தூஸ்ன்னு அதெல்லாம் இது காமெடியாக தான் போயிருக்கு. ஸோ தனுஷ் இனிமேல் அவர் அதை என்ன பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் எதுவும் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ திமுக வந்து தனுஷ் அவர்களை இருக்கு விஜய் அவர்களுக்கு எதிராகன்னு. ஆனால் இப்போ அந்த மாதிரி நடிகர்களை இறக்குறது அவங்களுக்கே அது ஒரு பேக் ஃபயர் தானே சார். இந்த மாதிரி அவங்க நடிகர்களை அறிமுகம் பண்ணுறதுன்றது இப்போ அரசியல்வாதிகளை மறந்து இப்போ நடிகரை மட்டும்தான் மக்கள் வந்து மனதில் வச்சுருக்காங்க. நடிகர்கள் வந்தால் தான் அந்த சப்போர்ட்டுன்றது அரசியல் களமே மாறுதே. அப்படி
இல்லை நீங்கள் சொல்கிறது இது எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய்க்கு மட்டும்தாம்மா. பட் அதை தாண்டி நம்ம சொன்ன சரத்குமாரோ அல்லது லட்சிய நடிகர் எஸ் சந்திரனோ டி ராஜேந்திரோ பாக்யராஜோ தங்கள் வழியில் அந்த பீரியடில் பீக்கில் இருந்தவங்க தான். அவங்க ஒன்றும் ஷைனால சிவாஜியாக இருக்கட்டும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டை பிரிக்கணும். எப்படி சீமான் வச்சு திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு ஓட்டை பிரித்தாங்களோ, எப்படி கமலஹாசனை வச்சு திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரித்தாங்களோ, விஜயுடைய ஓட்டுக்களை பிரிப்பதற்கு யூஸ் ஆகும்னு திமுகவே செய்கிறது என்று ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக தான் பிரிக்குது, அதுக்காக தான் 3 அவார்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் முதல்ல தன்னை நிரூபிக்கட்டும். ஏன்னா இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார், நான் 20 இப்போ 13 லட்சம் சேர்ந்திருக்காங்க, 1/2 கோடி தொட்டால் தான் அரசியல் கொடி ஏற்றுவேன். இன்னும் அந்த 13க்கு 2 நாளில் வந்துச்சு, அடுத்த 40 நாளில் 5 கோடி தான் 5 லட்சம் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பீடில் போனால் 29ல் தான் அவர் 50 லட்சத்தை தொட முடியும். உடனே இப்போ என்ன பண்ணிட்டாரு, வசூல் டெக்னிக்கு இது மது ஒழிப்பு, அதுக்கப்புறம் மரம் வளர்ப்பு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட சீமான் மரத்தை கட்டுப்பிடிச்சிட்டு பண்ண மாதிரி இப்போ சீமானோடும் வைகோவோடும் போட்டி போடுறதுக்கு வைகோ அண்ணாமலையோடு சேர்ந்து தனுஷம் வரப்போகிறாரா, அல்லது போட்டி தாவேகாவிற்கும் தனுஷுக்குன்னு மாற்றுவாராங்கிறது அவருடைய உழைப்பில் தான் தெரியும். நான் உட்பட நம்ம சேனலில் பண்ணப்போ கூட விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்லலை. ஸோ மக்கள் அவரை சுள்ளான், இவர் சுழுக்கு எடுப்பார் தமிழ்நாட்டுக்குன்னு நினச்சி பண்ணாங்கன்னா இது வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொல்கிறது இப்போதைக்கு மக்கள் இந்த தேர்தலில் விஜய்க்கு பெருமளவில் வாக்கு போட்டு கூட்டணியே இல்லாமல் 35% கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி விஜய் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸில் பெண்கள் ஃப்ரீயாக போகலாம், மாதத்துக்கு 2500 ரூபா கொடுக்குறேன், வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு இது மாதம் 4000 ரூபா, இது விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் எதுவுமே பெருசாக பண்ணாமல் சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதற்காக இன்னொரு பக்கம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ரைடு, அங்கே ரைடு, இங்கே ரைடுன்னு வருது. ஸோ இதெல்லாம் இன்னொன்று விஜய்க்கே டைவர்ஷனுக்கு யூஸ் ஆகும். மக்கள் இது விஜயுடைய ஃபெயில்யூரை பேசாமல், எனக்கு ஒரு டவுட்டு, விஜயே கூட இதை காசு கொடுத்து வளர்த்து விட்றாருன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா மக்கள் இப்போ விஜயுடைய பிரச்சனைகளை பேசாமல் அது தேவைக்கா இவர் வந்தால் திமுகவுக்கு பாதிப்பா, இது தேவைக்காக்கான்னு போகிறப்ப அடிப்படை பிரச்சனையிலேருந்து விலகுது. ஸோ இவர் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ண அப்புறம் தான் டைவர்ட் பாலிடிக்ஸை வந்து அவ்வளோதான், டேக் டைவர்ஷன், அவ்வளோதான். இது வேற. ஆனால் இது இன்னொரு விஷயம் அவர் கொடியை அறிமுகப்படுத்தினார் இல்லையா சார், அதில் நம்ம ஒரு நட்சத்திரமாக பார்த்துருப்போம், அந்த ஸ்டாரும் அந்த சிகப்பு வெள்ளை, அதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைம்மா, இதுக்கு என்ன வேணால் கொடுக்கலாமா, நீங்கள் சொல்கிற எல்லாமே இது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலாம்னா இதுதான் காரணம்னு. இப்போ தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சப்போ போடாமல் தான் வச்சார். அப்புறம் அந்த தப்புன்னு சொன்ன ஒன்று மாற்றிக்கிட்டாரு. ஆனால் அவருடைய பேரில் ஜோசப்புங்கிறது தமிழ் கிடையாது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குமா. நான் சொல்கிறது தனுஷ் அவர்கள் சீரியஸாக பாலிடிக்ஸில் இறங்கி மக்கள் பிரச்சனையை பேசணும். இப்போ ஒன்றுமே இல்லை. 2 நாள் முன்னாடி நேற்றைக்கு பேப்பரில் இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறது தமிழ்நாட்டில், நம்பர் ஆஃப் ஆக்சிடெண்ட்டில் யூபி இருந்தாலும் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. இன்னொன்று இதில் மலம் அள்ளுதல், செப்டிக் டேங்க்லேருந்து போகிறது அதில் இறப்பு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்குதுன்னு நேற்றுக்கு கோர்ட்டில் கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது குரல் கொடுக்கணுமா இல்லையா? வெறும்னா உன்னுடைய பர்த்டேன்னு கிஃப்ட் கொடுத்தாலோ, இதெல்லாம் விஜய் வெற்றி பெற்ற விஜயாவது அப்பப்போ அந்த அனிதா மரணம் ஏதோ 1-2 விஷயத்தில் குரல் கொடுத்துருக்காரு. ஸோ மக்களோடு நான் இருக்கிறேன்னு நீங்கள் காட்டணும். தனுஷுடைய வருகை யாரோ திட்டமிட்டு நகர்த்துகிறார்கள். ஏன்னா ஒரு நடிகர் பெரிய லெவலில் அரசியல் பண்ணணும்னா குறைந்தபட்சம் மாதம் 10லேருந்து 25 லட்ச ரூபா செலவு பண்ணோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடின்னு ஒரு 3 வருஷம் நடத்தினா தான் நீங்கள் அரசியலில் இருக்க முடியும். அந்த பணத்தை யார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் யோசித்து வருங்காலம் சொல்லும். பட் தனுஷ் எந்த அளவுக்கு ஈடுபடுவார்னு காலம்தான் சொல்லணும். கண்டிப்பாக சார், மக்களுக்கு பல விஷயங்கள் சொல்லிக்கிங்க. தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.